ஸோ வந்து ஏதோ எழுதி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களால் வந்து லைக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமலோ இல்லை வந்து ஒரு குறிப்பு இல்லாமலோ படிக்க முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. மழை பெய்யுது, இந்த டைம்ல வந்து இது அறுவடை டைம். இப்போ வந்து ஒரு சாகுபடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சம்பான்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தஞ்சாவூர் சைடில் வந்து 2 இல்லை 3 போகம் பண்ணுவாங்க. இப்போ நெல் நட்டா வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து தை மாசம் இருப்பாங்க, இந்த பொங்கல் சமயத்துல இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு பருவம் இருக்கு. அதோட விளைச்சல் தான் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட தெரியாது. அதனாலதான் அவர் வந்து தஞ்சை பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருந்தாரு. இல்ல, ஸ்டாலின் அவர்கள் வந்து தப்பு பண்ணிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் பண்ணிட்டாரு. அவர் நினைச்சா அதை வச்சு அரசியல் பண்ணிருக்கலாம். இங்க பாரு, ஸ்டாலின் பண்ணிட்டாரு பாருங்க, விவசாயிகளுக்கு இருக்கிற இடத்துல வந்து இவங்க மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டாருன்னு சொல்லிட்டு அதை பண்ண விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை வச்சு அரசியல் பண்ணலாம். இப்போ இவங்க பண்றாங்கல்ல, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் டிவி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. அதே போல இங்க இன்னொரு விஷயம் நடந்தது, சாத்தான்குளம் அந்த விவகாரமாகட்டும், இரட்டை கொலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபுல்லா பிளேம் பண்ணுவாங்க. யார எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக ஆட்சியும் ஃபுல்லா பிளேம் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்த பாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு முன்னுதாரணமாக சரி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் அங்க கொண்டு வந்தாலும் அதை வந்து நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் தராரு, ஒரு பாதுகாப்பு தராரு.